அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு செயலாளர் மொஹசன் ரசாய் அவர்கள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் தீவிர கண்காணிப்பு ஆரம்பம், பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் உள்துறை அமைச்சகம், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள பேச்சுலர்களை எச்சரித்த காவல்துறை. அடுத்து ஃபர்வானா மற்றும் கேத்தான் பகுதியில் தீவிர வேட்டை ஆரம்பம், இக்காமா இல்லாதவர்களை தட்டி தூக்கும் உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை இன்று வரை ஒரு முடிவுக்கு வரவில்லை. ஈரான் மீது அமெரிக்க ராணுவ படைகள் நேரடி தாக்குதல் நிறுத்திய போதிலும் பொருளாதார ரீதியாக ஈரானுக்கு பெரும் நெருக்கடியை தரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்கள். இதற்கு பதிலளித்த ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு செயலாளர் மொஹசன் ரசாய் அவர்கள், ஈரான் மீது அமெரிக்கா விடுக்கும் பொருளாதார நெருக்கடியில் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் உங்களையும் எதிரியாக கருதுவோம் என ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு செயலாளர் எச்சரித்துள்ளார்கள். மேலும் ஈரானின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் வளைகுடா நாடுகளிலிருந்து ஒரு சிட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய முடியாதபடி ஆக்குவோம் என ஈரான் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்துடைய தி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 441 வெளிநாட்டவர்களின் சிவில் ஐடியில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃபை அதிரடியாக நீக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 441 வெளிநாட்டவர்கள் வசித்து வந்த சில பில்டிங்கள் வேறு நபரின் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாலும் மற்றும் சில பில்டிங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கு வசித்து வந்த 441 வெளிநாட்டவர்களின் முகவரியை சிவில் ஐடியிலிருந்து தி பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் நீக்கியுள்ளது. 30 நாட்களுக்குள் புதிய அட்ரஸ் ப்ரூஃபை தங்களது சிவில் ஐடி புதுப்பிக்க தவறும் வெளிநாட்டவர்களுக்கு 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என குவைத்தின் சிவில் தகவல் பொது ஆணையம் எச்சரித்துள்ளது. அதுபோல யாரெல்லாம் 100 கேடி 200 கேடி லஞ்சம் கொடுத்து போலியான முகவரிகளை தங்கள் சிவில் ஐடியில் அட்ரஸாக சேர்த்து கொண்டவர்களுக்கும் சிவில் தகவல் பொது ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க, நீங்க எந்த பில்டிங்ல இருக்கீங்களோ அந்த பில்டிங்கின் அட்ரஸ் தான் உங்க பத்தாகா, அதாவது சிவில் ஐடியிலும் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், ஃபர்வானா மற்றும் கேத்தான் போன்ற முக்கிய பகுதிகளில் குவைத்தின் உள்துறை அமைச்சகம் மற்றும் தி ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இணைந்து நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையின் போது இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள் என மொத்தம் 47 வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. மேலும் இந்த தீவிர தேடுதல் வேட்டையின் போது குற்ற செயல்கள் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த தேடப்படும் குற்றவாளிகள் 64 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதுபோல வேலிட் சிவில் ஐடி இல்லாத 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. இந்த வீடியோவை உள்துறை அமைச்சகம் அபிஷியலாக அவங்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. இப்போ ஃபர்வானா மற்றும் கேத்தான் பகுதிகளில் நடத்தப்பட்ட செக்கிங் போலவே குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயரதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல தனியார் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை கொடுக்கும் வீட்டு உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை விடப்பட்டிருந்தால் அந்த வீட்டின் மின்சாரம் மற்றும் குடிநீர் சப்ளை துண்டிக்கப்படும் என்று மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள பேச்சுலர்கள் குவைத்தில் குடும்பமாக வாழும் ஏரியாக்களான உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரவுதா, ஃபேஹா, சுர்ரா, ஜெனுப் சுர்ரா, ஜாப்ரியா, ருமதியா ஆகிய ஏரியாக்களில் வீடு வாடகை எடுத்து தங்காதீங்க. அப்படி நீங்கள் தங்குவதாக இருந்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் தங்குங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1060 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 173 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 341 பில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலிருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது தங்க ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட் கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.